அதிமுகவும் திமுகவும் இணைந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான திட்டத்துல ஈடுபடுறாங்கன்னு குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு இல்லையா? அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கட்டுக்கதை, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வாங்க திட்டமிடுறாரு விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் ஜி விஜயபாஸ்கர் உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று துணை கொடுத்தவர், நகமும் சதையுமாக உங்களோடு வாழ்ந்தவர், ஏன் வெளியில் வரணும்? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொல்வதின் மர்மம் என்ன? ஏன் அன்னைக்கு சொல்லலை? அண்ணன் திருமா பேசுகிற போதோ, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுகிற போதோ, ஐயுஎம்எல் தலைவர் பேசுகிற போதோ வாய் திறக்காத எடப்பாடி இன்னைக்கு பேச வேண்டிய மர்மம் என்ன? 47 எம்எல்ஏக்கள்ல 6 பேர் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கட்சி போயிருச்சுன்னு சொல்லிட முடியாது. தலைவர்கள் சாதாரண ஆட்களா? ஆர்எஸ்எஸ் கட்சிராஜாவை இந்த நாட்டில் எம்எல்ஏக்கி அழகு பார்த்தது திமுக. கலைஞர் கருணாநிதியை என்ன சொன்னாரு? ஆர்எஸ்எஸ்ஐ இந்த தேசத்தை காக்கக்கூடிய முக்கியமான இயக்கங்களில் ஒன்று ஆர்எஸ்எஸ் சொன்னார். அண்ணன் கடந்த கால அரசியல் வரலாற்றில் அவர் சிறிய வயதிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக பொதுக்கூட்டங்களில் போய் அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர். ஆகையால் அந்த ரத்தம் ஓடுகிறது என்று தான் தோன்றுகிறது. உங்களது ரத்தத்தை பரிசோதித்து பாருங்கள், அது தாவேகா ரத்தமாக மாறும், திமுக ரத்தமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்துக்காக வாயை திறந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் இணைந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான திட்டத்துல ஈடுபடுறாங்கன்னு குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு இல்லையா? அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கட்டுக்கதை, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வாங்க திட்டமிடுறாரு விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ நல்லா டெட்பாடியாக இருந்தவர் இப்போ எடப்பாடியாக மாறிட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதோ உயிர் தப்பிக்க முன்னாள் முதலமைச்சர், நீங்க என்ன டெட்பாடிலாம் சொல்றீங்க? இல்லை, நான் இவ்வளோ நாளாக மௌனமாக தானே இருந்தார். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் ஏதாவது ஒன்றுக்கு வாய் திறந்திருக்கிறாரா? வாய் திறக்கலன்னு சொல்றீங்களா? எதுக்கு திறந்திருக்கிறாரு? பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் இந்த மாதிரி திமுகவுடைய ஆட்சியில் இது போல நடக்குதுலாம் நிறைய குரல்லாம் கொடுத்துருந்தாருன்னா, தேர்தல் நெருங்க பேசினார். சம்பவங்கள் நடக்கும்போது பேசினாரா? இல்லையே. எந்த சம்பவத்துக்கு பேசியிருக்கிறார்? இன்னைக்கு வரை ஸ்ரீமதி வழக்குக்கு வாய் திறந்த வரலாறு உண்டா? நாங்குநேரி சம்பவத்திற்கு வாய் திறந்தது உண்டா? வேங்கவயல் பிரச்சனைக்கு வாய் திறந்தது உண்டா? ஏன் அதெல்லாம் திறக்கலை? ஆக தேர்தல் நேரத்தில் திறந்தால் வாக்கு விழும் என்ற நம்பிக்கையில் வேலை செய்தார். ஒன்று. இன்னைக்கு எந்த பேரமும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லல. அப்போ அண்ணன் திருமாவளவன் பேசி உண்மை பொய்யா சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளினுடைய தலைவர்கள் வெளியில் சொன்னாங்க, அது உண்மையா பொய்யா? ஐயுஎம்எல் தலைவர் 70 ஆண்டு காலம் திமுகவோடு நட்புணர்வை பாராட்டியவர். அவரே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆமாம் அவர்கள் கூட்டணி பேசியது உண்மைதான் என்று ஒப்புவித்திருக்கிறாரே, அப்போ அது பொய்யா? நான் கேட்குறேன். எடப்பாடிக்கு இன்னைக்கு கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அந்த காரணம் எடப்பாடிக்கு இன்னைக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. கட்சியிலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க, முன்னணி தலைவர்கள். நான் ஒன்று சொல்லவா? என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் மாவட்டத்தினுடைய ஒரு தலகர்த்தராக இருந்தவர், என் மாவட்டத்தை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு புதுக்கோட்டையை கொண்டு வந்தவர். அவர் மீது எனக்கு அன்பும் மரியாதையும் என்றைக்கும் உண்டு. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கூட பரவாயில்லை, மக்களுக்காக எவ்வளவு சேவைகளை செய்கிறார் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. புதுக்கோட்டையில் அரசு பொது மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த பெருந்தகையாளர் அண்ணன் ஜி விஜயபாஸ்கர் உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று துணை கொடுத்தவர், நகமும் சதையுமாக உங்களோடு வாழ்ந்தவர், ஏன் வெளியில் வரணும்? இன்னொன்று தெரியுமா? எடப்பாடியிலேயே ஏன் வெளியில வரணும்னு கேக்குறீங்கன்னா, ஆளுங்கட்சி அதாவது ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நீங்க அவரே எம்எல்ஏவா இருந்தவர், அவரே ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் விஜயபாஸ்கர் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தால் அதிமுக இவ்வளவு சீரழிவுக்கு வந்திருக்காது என்று தான் நான் கருதுகிறேன். ஒன்று. இன்றைக்கே அவர் தாவேகாவிற்கு வந்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை பெற்றிருக்கிறது, ஒரு விஷயம். ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொல்வதின் மர்மம் என்ன? ஏன் அன்னைக்கு சொல்லலை? அண்ணன் திருமா பேசுகிற போதோ, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுகிற போதோ, ஐயுஎம்எல் தலைவர் பேசுகிற போதோ வாய் திறக்காத எடப்பாடி இன்னைக்கு பேச வேண்டிய மர்மம் என்ன? இருக்கிறவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பொய்யை பேசுகிறார். இல்ல, ஒரு 47 எம்எல்ஏக்கள்ல 6 பேர் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கட்சி போயிருச்சுன்னு சொல்லிட முடியாது. தலைவர்கள் சாதாரண ஆட்களா? கரூரை இன்றைக்கும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர் சாதாரண ஆளா?
புதுக்கோட்டை மட்டுமல்ல, திருச்சியையும் தஞ்சையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அண்ணன் சி விஜயபாஸ்கர் சாதாரண ஆளா? அதுதான் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு இவ்வளோ நாளா கொடுத்த மரியாதையே அந்த இரட்டை இலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அதை தூக்கி போட்டு போகும்பொழுது அவங்களுக்குன்னு தனியாக பவர் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ரெட்டலை பவரில் எத்தனையோ ஏன் டெபாசிட் வாங்கினாங்க, இழந்தாங்க நிறைய இடங்கள்ல. ரெட்டலைக்கு அங்கே பவர் இல்லையா? அதை ஒத்துக்கிறாரா எடப்பாடி? சொல்லுங்கள். எம்ஜிஆர் என்கிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் அந்த முகம் இருக்குல்ல, இன்றைக்கும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு பேசப்படுகிற தலைவனாக இன்றைக்கும் வளர்கிறார். இறந்து 1987 இறந்தார். இன்றைக்கி வர பேசுகிறோம்ல. ஆக ஒரு மாபெரும் ஒரு தலைவர் முகம்தான் தமிழ்நாட்டு வீதிகளில் இரட்டை இலைக்கு 2வது இடமாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் எம்ஜிஆரை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கல, அதான் பிரச்சனை. இன்றைக்கி அந்த எம்ஜிஆரின் முகம் என் தலைவர் விஜயினுடைய முகத்தில் தெரிகிறது என்பதற்காக லட்சோப லட்சம் இல்லை 1.25 கோடி பேர் உண்மையான எம்ஜிஆரின் வாரிசாக ஒருவன் உருவெடுத்திருக்கிறான், அவன்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவன் விஜய் என்பதை உணர்ந்து வாக்களித்தார்கள். இன்றைக்கி ரெட்டலைக்கு விழுகிற வாக்கெல்லாம் இன்றைக்கி தாவேகா விசில் சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய மாவட்டத்தினுடைய சிறப்புக்குரியவர் விஜயபாஸ்கர் அவர்களும் கரூர் நகரத்தினுடைய விஜயபாஸ்கர் அவர்களும் இன்றைக்கு தூக்கி வீசிவிட்டு இந்த தலைமையை உதறிவிட்டு ஒரு அன்பான தலைமையை, அழகான தலைமையை ஏற்று இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆடிய கபட நாடகம். நான் கேட்குறேன், உதிர்ந்த இலைகள் ஒரு நாளும் ஒட்டாது. எப்படி ரெட்டலை ஒட்டுனமே? எந்த இயக்கத்திற்கு எதிர்த்து நீதி கேட்டு ஒரு இயக்கத்தை 1972களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்தாரோ அந்த இயக்கத்தை யாரை எதிர்த்தோமோ அவருடனே போய் கூட்டி சேர்ந்து எங்களது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அல்லது எங்களது ஆட்சியை நிறுவாமல் தடுப்பதற்கு எவ்வளவு சூழ்ச்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்பதை திமுக கூட்டணி கட்சி தலைவர்களே எல்லாத்தையும் வெளியிலே வந்து பேசிவிட்டார்கள். அதிமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களும் பேசிவிட்டார்கள். இன்னைக்கு எடப்பாடி வந்து அதுக்கு சால்சாயம் பூசுகிறார் என்றால் இருக்கிறவர்களையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதுதான் இதயம் திறந்திருக்கிறவருக்கு நான் கேட்குறேன். எண்ணற்ற நீங்கள் காலில் கும்பிட்டு விழுந்த சசிகலா மேலே கூட நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்னமோ பேசுகிறீங்க, என்னென்னமோ உளர்றீங்க. அது உங்களுடைய காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடிக்கு மிக நெருக்கமானவர்களே இன்றைக்கு அவரை விட்டு விலகி தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியாருடைய உறவினர்களே தாவேகாவில் வந்து இணைந்திருக்கிறார்கள். அது எல்லாமே ஆளுங்கட்சியோடைய அதிகாரத்துக்காக நுழையப்பட்ட வந்தாங்க. எடப்பாடிக்கிட்ட அப்போ அதிகாரம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்களா? அப்புறம் ஏன் எடப்பாடிக்கு இன்னும் கூட கும்பிடு போடுறாங்க? இல்லை, ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னா அந்த ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நிறைய கட்சிகள்ல இருந்து பிரிந்து வர ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரத்துக்காகவே. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ தாவேக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக அந்த நாட்டை ஆண்டது. அதிமுகலேருந்து யாராவது திமுகவுக்கு போனாங்களா? கடைசி காலகட்டத்தில் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் போய் சேர்ந்தாங்க. அது அதிகாரத்திற்காக போனார்கள். அதிகாரம் கிடைத்ததா? இல்லை. அதுதான் இப்போ என்னென்னா, தாவேகாவிற்கு வந்தவர்கள் இன்னொரு புரட்சித் தலைவரை கண்டார்கள், வந்திருக்கிறார்கள். அதிமுக விட்டு பிரிந்தவர்கள் திமுகவோடு கூட்டு சேர்ந்தாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற குதர்க்க சூழலை உருவாக்கியதால் அனைவரும் வெளியே வந்தார்கள். 2 தான் காரணமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், திருச்சி சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு எந்த இயக்கத்துக்கும் செல்லவில்லை. ஆனால் இன்றைக்கி அவர்கள் தாவேகா ஆட்சியை புகழ்கிறார், தாவேகா ஆட்சியை பாராட்டுகிறார். தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் அவர்கள் என்பதை ஒப்புவிக்கிறார். உறுதியாக ஒரு வயதான மனிதர் பேசுகிறார் என்றால் அவரே சொல்கிறாரு, நான் இன்னொரு எம்ஜிஆரை இந்தியாவில் பார்க்கிறது அரிதிலும் அரிதாக இருந்த சூழலில் இன்றைக்கு ஒரு புதிய எம்ஜிஆரை நான் பார்க்கிறேன், அது புரட்சி தளபதி முகத்தில் தெரிகிறது என்று பேசுகிறார் என்றால் இதை விட என்ன பெருமை இருக்கிறது? ஒரு மூத்த நிர்வாகி அதிமுகவில், அறிஞர் அண்ணாவோடு களம் கண்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு கரம் கோர்த்தவர். இன்னொன்று தெரியுமா? இன்றைக்கி சபாநாயகராக இருக்கக்கூடிய சேசிடி பிரபாகர் அவர் என்ன சொன்னார், ஒரு மேடையில் நாங்கள் 2 பேர் உட்காந்துக்கணும், அவருக்காக நான் ஓட்டு சேகரிக்க போனேன். அப்பா என் பேர் பிரபாகரன் இல்லை, அதை மாற்றினது யார் தெரியுமான்னு கேட்டார். யார் பாடினேன்? புரட்சி தலைவர் தான்ப்பா மாறினேன். ஏன்ப்பா மாற்றினீங்க அப்படின்னு. இல்லை, ஆல்ரெடி ஒரு பிரபாகரன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார், நீ வர்ற நேரத்தில் அந்த பிரபாகரனும் வந்திருக்கிறார், அது தமிழீழ தேசியத்தினுடைய தலைவர் அங்கே வந்திருக்கும் போது இவரும் அங்கே போயிருக்கிறார். அப்போ பிரபாகரன்னு கூப்பிட்டா 2 பேருமே வந்து நிற்பீங்க, யாராலும் ஒரு ஆள் பேரை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைவன் பிரபாகரன் பேரை அவர் மாற்ற மாட்டார். இங்கே வா, அவன் பெரிய தலைவன், ஈழத்திற்கான தேசிய தலைவன், நீ அவன் பேரை முன்னாடி சேசிடி பிரபாகர்னு போடு, பிரபாகரன்னு போடாதேன்னு சொன்னதாக என்னிடத்திலே சொன்னார். ஆக எம்ஜிஆருக்கு நட்பாக, எம்ஜிஆருக்கு இலக்கணமாக, எம்ஜிஆரோடு கூட இருந்து எம்ஜிஆரை அழகு பார்த்த
அவரே சொல்கிறாரு, சேசிடி பிரபாகரன் அப்பாவை என்ன சொல்கிறாங்க, எனக்குன்னு குழந்தை பெண் குழந்தை இருந்தால் உனக்குத்தான் திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொன்னதாக என்னிடத்தில் சொன்னார். அப்படி மனம் கவர்ந்த மாபெரும் ஒரு தலைவன் எம்ஜிஆர் அவர்கள், சேசிடி பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு அந்த தலைவன் முகத்தை பார்த்து வாழ்ந்தவர். எம்ஜிஆரின் உண்மை முகம் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற போது என் தலைவன் விஜய் முகத்தில் தெரிகிறது என்பதற்காக கட்சியில் தேர்தலுக்கு முன்பே வந்து இணைந்தார். இன்றைக்கி அவர் தான் அவைத்தலைவர். அவையை எப்படி நடத்துகிறார், எவ்வளவு கச்சிதமாக கொண்டு போகிறார், எதிரிகளை அரவணைத்து எப்படி செல்லுகிறார், இதற்கு எங்கேருந்து வந்தது இந்த தைரியம் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த தைரியம் இன்றைக்கு என் தலைவன் விஜய் கொடுத்திருக்கிற அசாத்தியான தைரியத்தில் ஒரு அழகான சட்டமன்றத்தை கட்டியமைத்து இன்றைக்கி வழிநடத்துகிறார் என்றால் எல்லோர் நினைத்த எம்ஜிஆரை இன்றைக்கு என் தலைவன் விஜய் முகத்தில் பார்ப்பதால் ஒரு புதிய அரசியல் பரிணாமம் உருவெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த கரூர் போகும்போது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ அதற்கு எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை கூட்டி கொண்டு போற விஜய் அவர்கள் தான் வந்து களவாணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடியாருக்கு சொல்லுவேன், என் தலைவன் விஜய் கலைவாணி பெற்றெடுத்த மகன். ஆகையால் கலைவாணியினுடைய மகனாகத்தான் தெரிகிறார். களவாணி என்பது அவருக்குத்தான் பொருந்தும். நாட்டின் சொத்தை கொள்ளையடித்தவர், நாட்டை சூறையாடியவர், நாட்டிலே எல்லாத்தையும் சுரண்டி கொடுத்தவர். ஆகையால் களவாணி என்பதை மக்கள் முடிவெடுத்து தான் நீந்தான் களவாணின்னு சொல்லி 3வது இடத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கலைவாணி பெற்ற மகனை தமிழ்நாட்டின் முதல்வராக்கியிருக்கிற மக்கள். ஆகையால் நாங்கள் கலைவாணியினுடைய மகனை பெற்றிருக்கிறோம், நீங்கள் தான் களவாணிகள். நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனி வரும் காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கட்சி எடுத்துகிட்டு போய் பாஜகவோட இணைச்சிருவாங்க. ஆளுக்கு 2 கேபினெட் வாங்கிட்டு அவங்க அப்படியே செட்டில் ஆக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கட்சியை காப்பாற்றக்கூடிய எண்ணமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தாரு. இவரையே சம்பந்தமே இல்லாம திமுகவும் வந்து பாஜகவோட இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதிமுக பாஜகவுடன் இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. திமுகவும் சேர்த்துல சொல்றாரு. திமுக இதுவரை பாஜக அமைச்சரவையில் இடம்பெறலையா, இல்ல பாரதிய ஜனதாவோட கூட்டுச்சேரலையா? ஆர்எஸ்எஸ் கச்சிராஜாவை நடந்த ஒரு ஆர்எஸ்எஸ் கச்சிராஜாவை இந்த நாட்டில் எம்எல்ஏ அழகு பார்த்து திமுக. கலைஞர் கருணாநிதியை என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ்ஐ இந்த தேசத்தை காக்கக்கூடிய முக்கியமான இயக்கங்களில் ஒன்று ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸோடும் பாரதிய ஜனதாவோடும் அந்தரங்க டீலிங்கில் இருக்கிற ஒரு கட்சி திமுக, வெளிப்படையாக டீலிங்கில் இருக்கிறது அதிமுக. அவங்க 2 பேருமே நாளைக்கு கூட்டி சேர்ந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்னு பேசுவதற்கு கூட நேரமாகாது. அவர்கள் விரும்புவதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக திமுகவுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் கூட கைகோர்த்து கொண்டு எங்களை போன்ற பெரியாருடைய பாஜகவை எதிர்க்கணும். யாரு அப்படி இருந்தா திமுக ஏன் பாஜகவை? அது நாடகம், நடிப்பு. அவர்களுக்கு என்ன நடிக்க தெரியாதா? எல்லா வேலையும் செய்வார்கள் திமுகவினர். இந்த தேசத்தை துண்டாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா என்றால் அதற்கு முட்டுக்கட்டை போடவில்லை. அவர்கள் தூண்டுதலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய இயக்கங்கள் அதிமுக திமுக. எங்கள் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களுடைய கூற்று 100% உண்மையானது. எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக வரலாறு சொல்லும். இவர்கள் இருவரும் கூட்டி சேர்ந்து பாரதிய ஜனதாவுடைய அந்த திட்டங்களை, பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு இந்த 2 இயக்கங்கள் தான் இதுவரை காரணமாக இருந்திருக்கிறது. இனிமேலும் அவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அமைச்சர் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வீரபாண்டி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, எதிர்காலத்தில் தாவேகாவுடைய கூட்டணி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட வர இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரவை பதவிக்கு போகிறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் வந்து அவங்களோட நிலைப்பாடு, நாங்கள் அமைச்சரவையில் வரமாட்டோம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தான் அப்படின்னு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வந்து இருக்கு. ஸோ இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிஸ்டுகள் முரண்பட்டதால் தானே இடது வலது என்று பிரிந்து கொண்டார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். வீரபாண்டியன் பேசியது என்பது எதிர்கால தமிழ்நாட்டின் நலன் அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார். கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதிலே தவறில்லை. அவர்களும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு அவர்களுடைய கொள்கை சித்தாந்தங்களின்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்தார்கள். ஏனால் நாடு நல்லா இருக்கும்ல,
வெளியில நின்று இங்கே ஆதரவு கொடுக்கறதுனால என்ன பெருமை கொள்ள இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைச்சரவையில இடம் பிடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவங்களுக்கு அதிகாரம் சுவைக்கக்கூடாதா? அல்லது அவங்களுக்கு அந்த நாடை ஆளுவதற்கு தகுதி இல்லையா? அவர்கள் அடிப்படை நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்டில் வேலை செய்த ஒரு செங்கக்கலை தூக்கி வீடு கட்டிய கொத்தனார்கள் தான் தலைவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஏழைகளுடைய வழியை உணர்ந்தவர்கள் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் அழகாக இருக்காதா? அது ஏழைகளுக்கான அரசாக இருக்காதா? சாதியற்ற சமூகமாக இருக்காதா? சாதியை எதிர்த்து போராடுகிற ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். அவங்க வந்தாங்கன்னா சாதியெல்லாம் முற்றிலுமாக ஒழிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை இந்த ஆட்சிக்கும் இந்த அதிகார மையத்தை வைத்து கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கும் சிம்ம சுப்பனமாக இருக்க மாட்டார்களா? இந்த ஆட்சி சரியான முறையில் நடைபெறுவதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு துணையாக இருக்க மாட்டார்களா? கம்யூனிஸ்டுகள் ஏன் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது என்று சட்ட விதி சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லையே. தாராளமாக வரலாமே. தாவேக்கா எல்லாத்துக்கும் தயாராக தானே இருக்குது. எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம், எல்லோரும் சுவைத்து கொள்ளுவோம், எல்லோரும் இந்த மக்களுக்காக போராடுவோம் என்கிற மாபெரும் ஒரு தத்துவ அடிப்படையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் வீரபாண்டியன் அவர்களுடைய கூற்றை நான் வரவேற்கிறேன். தோழர் சண்முகம் அவர்கள் அந்த கூற்றை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்ததால் தான் வாச்சாத்தியில் வென்றார்கள். ஒற்றுமையின்மையால் வாச்சாத்தி இன்றும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை வரலாறு பேசியிருக்கும். ஆகையால் தோழர் சண்முகம் அவர்களே, நீங்களும் கூட்டணி ஆட்சிக்குள் வர வேண்டும், இந்த மக்களுக்கான தேவைகளையும் சேவைகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ இதன் மூலியம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுகவிலிருந்து வெளியேற போறோன்னு ஒரு அறிவிப்பா கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அவங்க என்னைக்கே வெளியேறிட்டாங்களே, இப்பவே இல்லை. அவங்க என்னைக்கே வெளியேறிட்டாங்க. ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அப்ப தாவேக்காவிலும் இருக்காங்க, திமுக இல்லைன்னு சொல்லாமல. அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து சேர்ந்தாச்சுனாவே அது முடிஞ்சு போச்சு. அவங்க திமுக காரங்க வேணா ஏதோ பின்பாட்டு பாடிக்கிட்டு எங்க கூட தான் இருக்காங்க. அவர்களுடைய பேச்சுல கூட முரண்பாடு இருக்கு. ஒரு தடவை வந்து திமுகவை பத்தி பயங்கரமா விமர்சனம் பண்றாரு, அதுக்கப்புறம் அது வந்து நட்பு கட்சி அப்படின்னு விட்டு கொடுக்காமலையும் பேசுறாரு. சோ ஒரு இரு மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கூற்று என்பது அவள் ரத்தத்தில் ஊறிய திமுக. அதுலேருந்து அவர் இன்னும் விடுபடலைன்னு தான் நான் நினைக்கிறேன். விடுபட வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா அண்ணன் கடந்த கால அரசியல் வரலாற்றில் அவர் சிறிய வயதிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக பொதுக்கூட்டங்களில் போய் அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர். ஆகையால் அந்த ரத்தம் ஓடுகிறது என்று தான் தோன்றுகிறது. உங்களது ரத்தத்தை பரிசோதித்து பாருங்கள். அது தாவேக்கா ரத்தமாக மாறும், திமுக ரத்தமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். உங்களது அமைச்சரான வன்னியரசு அவர்கள் பக்காவாக செயல்படுகிறார், நாங்கள் பாராட்டுகிறோம். ஆக அதை கெடுத்து விட வேண்டாம். நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தாவேக்கா ஆட்சியில் நீடிப்பதா நீடிக்க வேண்டாமா என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதையும் யோசித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து இந்த மதுக்கடைகள் வந்து ஆரம்பத்தில் தாவேக்கா வந்து விறுவிறுன்னு ஒரு 717 கடைகளை வந்து மூடியிருந்தாங்க. ஸோ அடுத்தும் வந்து நிறைய ஸ்கூல் கோவில் கிட்டலாம் வந்து மதுக்கடைகள் இருக்குது. அது ரொம்பவே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது. இப்போ பெருசாக மதுக்கடைகளை மூடுறதை பற்றியோ மது ஒழிப்பை பற்றியும் வந்து தாவேக்கா எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. நான் மறுக்கிறேன். மக்களே வந்து சொல்கிறாங்க. 1 மணி நேரத்திற்கு முன்பாக தலைவருடைய அறிக்கை இன்னும் பார்க்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். முதல்ல அந்த பார்களை குறைக்கிற நடவடிக்கையை பற்றி இப்போ பேசியிருக்கிறாங்க. இந்த பார்கள் அமைக்கக்கூடிய எலைட் பார்களில் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உணவுகளை பரிமாற வேண்டும் என்கிற உத்தரவையும் போட போகிறார்கள். ஒன்று. இன்னும் டாஸ்மாக் கடைகளை மற்ற மாநிலங்களைப் போல குறைக்க வேண்டும் என்பதிலே தலைவர் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார். இது 1 மணி நேரத்துக்கு முன்பாக கிடைத்திருக்கிற செய்தி. ஆகையால் படிப்படியாக மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆட்சியினுடைய நிலைப்பாடு. அது நடந்தால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்னவாக இருக்க முடியும் என்பதை நான் உணர்கிறேன். என் தலைவர் அதை செய்வார் என்றே நான் நம்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.